இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது பார்ப்போம். சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். நான் சிக்கன் ஊற வச்சுட்டு தான் பிரியாணி பண்ணுவேன். சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி நல்லா அதுல நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு. உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா பிரியாணி செய்யணும். இந்த பிரியாணி தாளிச்சுக்குவோம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நெய் ஒரு 3 ஸ்பூன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுக்குவோம். ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், லைட்டா தண்ணி ஊற்றிக்கணும். 4 வெங்காயம் எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமா வரணும். ஏற்கனவே அந்த உப்பு போட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். அதையும் போட்டுருக்கோம். இதுல கொஞ்சம் இப்ப நம்ம ஊற வச்சு சிக்கனை இதுல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எண்ணெயில வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். எடுத்து வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி, வெங்காயம் ஒரு 5 வெங்காயம். பிரியாணிக்கு வெங்காயம் நிறைய இருந்தா நல்லா தக்காளியோட நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கைக்கு போட்டு நல்லா கலரிடு. நம்ம வந்து தயிர் கொஞ்சம் எடுத்து அதுல வந்து பிரியாணி மசாலாவை சேர்த்து கலந்து வச்சேன். ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு அதையும் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து
மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு இதோட இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே அதில் போட்டுருக்கோம், இதுலேயே கொஞ்சம் போட்டுக்கும். ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போதும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 டம்ளர் 2 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு வந்து நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரிசி போட்டுக்கலாம். இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் கூட வேணும்னா போட்டுக்கலாம், யூஸ் போடும் இந்த டைம்ல. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ மூடி 2 விசில் விட்டு ரெடியானதை நான் காட்டுறேன். நம்மளோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கேசரி பவுடர் போட்டு கலந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலரே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.